friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா காளான் செய்ய போறோம். அது ஏன்னா फ्रेंड्स நேத்து வீடியோ பார்த்திருப்பீங்க, நேத்தோட வீடியோ. சோ அது நேத்து தான் அந்த காளான்ன்றது ஒரு விஷயத்தை வந்து நேத்து வந்து மோனா வந்து எங்களுக்கு சொல்லிச்சு. இப்படி தான் காளான் இதுதான் அவங்க தான் இருக்கும், இது எங்க ஊர்ல கிடைக்கும் அப்படின்னா சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது மோட்டிவேட் இல்லை, எங்களுக்கு அது இதாயிடுச்சு, கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. என்னடா இது என்ன காளான்றாங்க, அவங்க அம்மா வீடியோல பார்த்தா, அவங்க அப்பா அம்மா வீடியோல பார்த்தா, அவங்க அம்மா சாப்பிட்டு இருந்தாங்க, என்ன இது. சரி, இப்போ வீடியோல கூட நேத்து போட்ட வீடியோல கூட நிறைய பேர் வந்து அங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் அது இதுன்னு சொல்றீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது நாங்க இங்க பார்த்தது இல்ல. ஸோ நிறைய பேர் வந்து நேத்தோட வீடியோ கமெண்ட்ஸ்ல வந்து அங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ நான் மோனா கேட்டேன், இவ்வளோ கியூரியாசிட்டியா இருக்குது எனக்கு, அது என்னத்தான் டிஷ் எனக்கு வேணும்னு சொன்னா கேட்டேன், எனக்கு வேணும் என்ன பண்ணுறதுன்ட்டுன்னு. அப்போ மோனா என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே கிடைக்காது, நம்ம பார்த்துட்டோம், ஸ்விக்கிலயோ பார்த்துட்டோம், எந்த ஹோட்டல் கீட்டல் எல்லாமே பார்த்துட்டோம், இங்கே கிடைக்காது, சென்னையில தான் இருக்கும், கால் பண்ணுங்க அப்பாவுக்கு வரும்போது வாங்கினு சொல்லு, எங்க ஊருக்கு வரும்போது எப்படின்னா வாங்கினு சொல்லணும்னா அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, அது வாங்கினதுக்குள்ள அது இது போயிடும். ஆமா, ஏன்னா அது வந்து நைட் டிஷ். அது ஆமா லைட், ஆமா லைட் இல்ல நைட். ஓ நைட், அது நைட் இல்ல, ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிஷ் அப்படி சொல்லணும். நைட் டிஷ்னா இது ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்காக இப்போ மோனா என்ன சொல்லிச்சுன்னா, சரி ஓகே நானே வந்து ரெசிபி அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எங்க ஊரு காளானை வந்து ரோட் கடை காளான் அப்படிதான் சொல்றாங்க அந்த பேரை. நிறைய பேருக்கு பெங்களூர் பீப்புளுக்கோ இது தெரிஞ்சிருக்காது. மஷ்ரூம்ன்றது தெரியும், மஷ்ரூம் நம்ம ஊர்ல கிடைக்குது, மஷ்ரூம் வச்சு நிறைய ஐட்டம்ஸ் பண்றாங்க இங்க, ஓகேங்களா. ஆனா இதனா காளான் பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு இது ஹோட்டல் வெஜ் ஹோட்டல்லயே எனக்கு தெரிஞ்சு நான் பாத்துக்கிறேன். மஷ்ரூம் 65 அப்படியெல்லாம் இருக்குது, சரிங்களா. சரி, ஏதோ சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மோனா வந்து நம்மளுக்காக அந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு காமிக்க போகுது. பார்க்கலாம் எப்படி வருது, அந்த டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். இங்க டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி சென்னையில ஒரு வாட்டி நம்ம போனா நான் வந்து கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்குவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களே ரோட்டு கடை காளானை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ வாங்கி நாங்கள் வந்து பீஸாக கட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஆக்சுவலா இப்போ வந்து எங்க ஊர் கிளைமேட் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங், ஓகேங்களா. ஆமா, ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் ஈவினிங்ல வந்து நான் கேட்கறது என்னன்னா, சுட சுட ஒரு டீ, ஒரு பஜ்ஜியோ இல்ல எதுனா ஸ்நாக்ஸ் எதுனா சுட்டு கொடுங்களேன்னு தான் கேட்பேன். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு நேத்துல இருந்து. வாட் இஸ் ரோட்டு கடை காளான் நிறைய பேர் என் ஆபீஸ்ல கூட அந்த வீடியோ பார்த்துட்டு, நம்ம வீடியோ பார்த்துட்டு, வாட் என்ன சொல்ற நீ காளான்ன்றிய, அது என்னன்னு மஷ்ரூம்னு சொன்னேன். மஷ்ரூம் ஏன்னா அது நம்ம ஊர்ல கிடைக்குமா, மஷ்ரூம்ன்றது கிடைக்குது. ஓகே, வெஜ் ஹோட்டல்ல கூட எனக்கு தெரிஞ்ச மஷ்ரூம் இது மாதிரி என்னது கோபி மஞ்சூரி இருக்குதுல்ல, அப்ப எனக்கு தெரிஞ்சு இது கோபி மஞ்சூரி மாதிரி தான்ப்பா. இது மஞ்சூரி கிடையாது. நீங்க நார்மலா வந்து நம்ம வெளியில மசாலா பூரி, சமோசா, சாட் அது தாப்பா எனக்கு தெரிஞ்சு. இப்போ இத இப்படி என்ன பண்ண போற, இப்போ வந்து இத ஃப்ரை பண்ணல. மஞ்சூரி வந்து நீங்க எதுக்கா தொட்டு சாப்பிடலாம், காளான்லாம் தொட்டு சாப்பிட. யார் சொல்லி இந்த கோபி மஞ்சூரி தொட்டு சாப்பிடுவோன்ட்டுன்னு? கோபி மஞ்சூரி தொட்டு சாப்பிட முடியாது, அது மஞ்சூரியன். கோபி மஞ்சூரி கிரேவியா வரும், கோபி மஞ்சூரி வந்து செமி இதா வரும். நான் வந்து மஞ்சூரியன் சாப்பிட்டிருக்கேன், அது கிடையாது நான் சொல்றது கிடையாது. கோபி மஞ்சூரி வந்து ஃபர்ஸ்ட் கோபி எடுத்துக்குவாங்க. கோபினா என்ன, காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி, அந்த ஃப்ரை பண்ண இதை வந்து அவங்க சாஸ் எல்லாம் போட்டு அந்த டிஷ்ல வந்து போட்டு டாஸ் பண்ணுவாங்க, அதுதான் கோபி மஞ்சூரி. அதே தானே இது, எனக்கு தெரிஞ்சு இது அப்படிதான் பண்ண போகுது. கோபி மஞ்சூரினா காலிஃப்ளவர் காளான்ல இருக்கா அறிவு, அந்த மாதிரி ஸ்டைலான்னு தானே கேக்குறேன் நானு. இல்ல தெரியல எனக்கு. அப்ப தெரியாம என்னத்த கட் பண்ணிங்கற, ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்கும் அந்த கோபி மஞ்சூரி. இது வந்து காரமா பா. கோபி மஞ்சூரியில வந்து காலிஃப்ளவர் பத்தி நம்ம பேசல, இப்போ கோபி மஞ்சூரியில போடுற ஐட்டம் தான் நம்ம பேசுறோம். அது ஏன் ஸ்வீட் ஆகுது, சோயா சாஸ் இதெல்லாம் போட்டுறதுனால அது ஸ்வீட் ஆகுது. இப்போ இது எப்படி வரும்னு தெரியல, ஆனா எங்க ஊர்ல கொண்டு போய் அவங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, இது கோபி மஞ்சூரி மாதிரி டைப்னு நான் சொல்றேன். மோனா நான் சொல்றேன்னா இல்ல இது வேற மாதிரின்னு சொல்லுது. சரி ஓகே, வாங்க இப்படிதான் பண்றாங்க, நாங்களும் பார்க்கலாம் வாங்க. கரெக்டா பொடியா கட் பண்ணிக்கிறோம்ல. எத்தனை வெங்காயம் போடணும் என்ன கேக்குற நீதான் சொல்லணும். சரி 1.5 போடலாமா? ஆனா அது அந்த வெங்காயம் டேஸ்ட் வரணும், அதுக்கு ஓவராவும் போடணும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன் கர்நாடகா. காளான் மோனா செய்ய போகுது. இது வந்து நம்ம ஊருக்கு வந்து காமிக்க போகுது எப்படி இருக்குது, எப்படியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பால் மாதிரி கழுவிட்டாத்த மண் இருக்கும்ல. ஓகே, ஸோ ஆனியன் தேவையில்ல. ஓகே, ஆனியன் பொடி. தக்காளி எல்லாம் தேவையில்ல. தக்காளினா அது தக்காளி போட்டா அது வந்து தொக்கு மாதிரி வந்துடும். தக்காளி தண்ணி பிடிக்கும்ல, அது கிரேவி மாதிரி வந்துடும். கேபேஜ் போடுவான்னா, நம்ம கேபேஜ் போடாம எனக்கு கேபேஜே எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக நான் பார்த்த வீடியோஸில் நான் பார்த்த ரெஃபர் பண்ணியிருந்தேன் என்னத்தான் காளான்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கேபேஜ் போடல, அது பொடி பொடியாக பண்ணிக்கிறாங்கன்னு. இப்போ சில பேர் ஒருத்தர் ஒரு ஸ்டைல் பண்ணுறாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் பார்த்த நிறைய ரெஃபர் பண்ண வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து எல்லா ப்ரிப்ரேஷன் ஆகிடுது. என்னென்ன வேணுமோ தேவையான பொருள், அப்புறமா ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணிக்குது. அந்த டைம் கூட நாங்கள் டீ குடிச்சுக்கிறோம். வீட்டில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீட்டில் லேடிஸ்க்கு வந்து டீ போட தெரியாது, ஒன்லி காப்பி தான் போட தெரியும். எங்கள் டேடி ஒன்று தான் டீ போடுவார். சரி, நான் ஈவினிங்கில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டீ வந்து வாங்கிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆர்டர் பண்ணி தான் குடிப்பேன். சரி, அந்த டைமில் வந்து மோனா சொல்லிச்சு, ஓகே நீங்கள் டீ ஆர்டர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சுட இந்த காளான்னு ஓடினுங்குது, அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்துருந்தேன் இப்போது. ஸோ அது ஷாரனும் வந்து இப்போ தான் வரா கேட் சத்தம் கேட்குது. ஷாரனும் வந்துக்கிறா. ஸோ கரெக்ட் டைம் தான், சுட நம்ம செஞ்சோன்னா ஷாரனும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவான். ஷாரன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. என்ன அப்படின்னா நம்ம வந்து காளான்ல வந்து வெறும் காளான் மட்டும் தான் போடுறோம். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா காளான்ல வந்துட்டு கேபேஜும் சேர்ப்பாங்க. ஸோ ஊர்ல எல்லாம் நம்ம சாப்பிடும்போது கேபேஜ் தான் வாங்கி ஜாஸ்தி வருமே தவிர காளான் வராது. ஸோ பிளஸ் வந்து அது எப்பவுமே அப்படிதான். இல்லை, இந்த ஷார்மா சாப்பிட்டா கூட சிக்கன் கிடைக்குதோ இல்லையோ ஜாஸ்தி கேபேஜ் தான் கிடைக்கும். அதே மாதிரி இவருக்கு கேபேஜ் வந்து ஆகாது, அவருக்கு பிடிக்காது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வெறும் காளான் மட்டும் போட்டு. இப்போ இந்த ஷார்மா வாங்கும் போது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கேபேஜ் வந்து போடாதீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் கேபேஜ் நீங்க ஆனியன் போட்டு குத்துருங்கன்னு தான் நான் வந்து வாங்குவேன். ஏன்னா எனக்கு கேபேஜ் வந்து அவ்வளோ பிடிக்காது. நான் இந்த வீட்டில் நானும் மம்மியும் கேபேஜ் சாப்பிட மாட்டோம். அது ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ மோனாவும் வந்து அதே சரி, நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் கேபேஜ் நான் வர அப்படியே காளான்லேயே அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஹோட்டல்லலாம் அந்த சிக்கனும் சரி காளான்லேயும் சரி அது குவான்டிட்டி கம்மி பண்ணணும்னு சொல்கிறதுனால தான் அது மிக்ஸ் பண்ணிடுறாங்க கேபேஜ். நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அப்படியே காளான்லேயே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோனா வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எனக்காக நிறைய ரெஃபர் பண்ணி நான் என் கையால் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணியிருக்குது. அதுக்காகவே நான் வந்து ரொம்ப ஹாப்பி. அது நல்லா வருதோ நல்லா வரலையோ அது பண்ண எங்களுக்காக இதை ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் மோனாவை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காளான் வந்து தண்ணியில் போட்டுக்கிறோம்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப தண்ணியாக. ஆமாம். இதுக்கப்புறமா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. அவ்வளோதான், இல்லை ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காளான் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது பேர் என்ன, கருவேப்பிலை. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். பாப்பா வந்து மறந்துச்சு டப்புன்னு சொல்றதுக்கு. அது வந்து விடுக்குன்னு செய்யற இதுல இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடலாம் என்னென்ன இருக்குதுன்ட்டு. ஓகே, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். என்னன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது கரம் மசாலா, சில்லி பவுடர், உப்பு, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அது என்ன அது நான் எடுத்து வைக்கலையாப்பா, அது ஏதோ இருந்துக்குது. ஐயோ சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், அது ஏதோ ஷேரன் எடுத்துன்னு வச்சிருந்தது. இது இன்கிரீடியன்ஸ்ல சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறமா கருவேப்பிலை. ஓகேங்களா, இதுதான் இன்கிரீடியன்ஸ். இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு மோனா போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை போட்டியா? கருவேப்பிலை போட்டு நெக்ஸ்ட் வந்து சில்லி. கருவேப்பிலை எப்பவுமே லாஸ்ட்ல தான் போடுவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்
சாரி ஃப்ரெண்ட்ஸ் வாயில கருவாப்பிள்ளை அப்புறமா கார்ன்ஃபிளாரா கார்ன்ஃபிளார் மைதா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்கிரிடியன்ஸ் மைதா கூட நம்ம யூஸ் பண்ற மாதிரி இல்ல கார்ன்ஃபிளார் மட்டும் மைதா யூஸ் பண்ணலாம் அது வந்து இதுக்கு தானே பக்கோடா டைப் மாதிரி வரணும்னா மைதா கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் நான் வந்து பெல்லுலி கபாப் பண்ணல தட் மீன்ஸ் கார்லிக் கபாப் அந்த கார்லிக் கபாப்க்கே நான் வந்து மைதா யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி மைதா யூஸ் பண்ணா வந்து அது கரெக்டா அது அப்சர்வ் ஆகும் அது இது ஆகாது அந்த உதிரி ஆகல எண்ணெயில போட்டோனோ அது பிரிஞ்சிட பாரு அந்த மாதிரி ஆகாது இப்போ இது என்ன போடுற கார்ன்ஃபிளவர் ஓகே ஃபர்ஸ்ட் கட்டிக்கலாம் அப்புறம் வேணா கூட போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமா போட்ற வேண்டாம் ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் போடணும் போட்டுக்கலாம் அப்போதான் அது பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் போடணும் கேளு என்ன கேளு நான் சொல்றேன் ஐடியா வேணா உண்டா இருக்கலாம் பட் ஒரு ஷெஃபா தான் நீ இது கேட்கணும் எவ்வளோ போடணும் இதுக்கெல்லாம் ஏன்னா இதெல்லாம் எல்லா சிக்கனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ரைட் சிக்கன்ஸ்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் போடணும் 250 கிராம் அப்பா இது தெரியலையே நீ தானே வாங்கின எவ்வளோ கட் பண்ண எல்லாமே கட் பண்ணிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்கள் கொஞ்சம் பேர் எப்படின்னா இவங்க தமிழ்நாட்டில் ஸ்டைலில் மோனா சொல்லிருந்து எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பொடியாக இருக்கும் பொடியாக இருக்கும்மா நாங்கள் பொடின்னு தான்ப்பா சொல்லுவோம் எங்கள் லாங்குவேஜில் இங்கே பெங்களூரில் ஸோ இங்கே வந்து மோனா பெருசாக போட்டுக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வந்து அதை பொடியாக போட்டிங்களா பொடியாக போட்டிங்கன்னா ஆமாம் முறிக்கிறேன் பொடியாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி வரலாம் இது வந்து மோனா ஸ்டைல் ஸோ நம்ம வந்து மோனா இப்போ எப்படி போடுதோ அதை பற்றி இது This is வந்து chili powder. இன்னும் கொஞ்சம் போடணும் போடுற வெயிட் ஓப்பன் I'll close. What is this? Open. Chi moving. கொஞ்சம் தான் போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சால்ட் போட்டுடலாம் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் இங்கே நம்ம பெங்களூர் மக்கள் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி கூட இருக்குது அப்படின்னு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு வந்து பார்ப்பாங்க வாட் இஸ் காளான்னா இப்போ தெரிஞ்சுப்பாங்க மஷ்ரூம் இன் தமிழ் காளான் இஸ் நத்திங் பட் தமிழில் வந்து மஷ்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் காளான் இஸ் நத்திங் பட் வாட் மஷ்ரூம் தமிழ்ல தான் காளான் இங்கிலீஷ்ல மஷ்ரூம் தெரியுமா காளான் இஸ் நத்திங் பட் மஷ்ரூம் தமிழ்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா மோனா வந்து எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டுச்சு கொஞ்சம் சின்ன கைன்றதுனால மோனா வந்து சாஃப்ட் கைனால அது பிசி அது என்ன சொல்றது அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்து அதனால நான் சொன்னேன் சரி வாமா நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் மிச்சதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கேமராவை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே போடணும் போட்டு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஹோம்மேட் பவுடர் இது ஓகேங்களா மம்மியை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது கலர் வந்து அவ்வளோ வராது அந்த ரெட்டு கலர்னா அந்த ரெட்டு கலர் வராது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காளான் வந்து மசாலாலாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த அப்சர்வ் ஆகி அது கரெக்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் 5 மினிட்ஸ் வச்சுக்கிறோம் ஆயிலும் வந்து இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து ரெடியாக வச்சு காத்துன்னு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணோன்னு சொல்லுதான் நான் வந்து இப்போது உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் என்னன்னா நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க நான் சொல்லியிருந்து நான் என்ன கேட்டேன் நான் காளான் கடை எங்கன்னா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டேன் காளான்ன்ற கடைன்னா நான் என்ன மீன் பண்ணேன்னா அந்த இப்போ பண்ணுறோமே அந்த மாதிரி அந்த டிஷ்ஷு கடை எங்கன்னா செய்கிறாங்களா அதுதான் நான் கேட்டேன் பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து எல்லா இதுலேயும் கிடைக்குது பாருங்க அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் கூட வந்து வந்துடும்ட்டுன்னு ஆக்சுவலி மஷ்ரூம் இருக்குதுன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் காளான் கடை எங்கன்னா இருக்குதா இப்போ இவங்க சொல்கிறாங்களே இந்த ரோட் சைடு காளான்னு அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குதான்னு தான் நான் கேட்டேன் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க நானும் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை நாங்கள் கேட்டது வந்து காளான்ன்ற ஒரு டிஷ் இங்கே செய்கிறாங்களா யாருனான்ட்டுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்களே வந்து துணிச்சலாக இறங்கி செய்யறதுனால
இப்போ எனக்கும் தெரிய ஒரு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயிலில் போட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மோனா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. போடுமா சூப்பர். இன்னும் பெருசாக போடுறீங்க. அப்புறமா பிச்சுக்கணும் நம்ம பிச்சுக்கணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வரும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஏன்னா கஷ்டப்பட்டுக்குது புள்ள பாவம். மோனா எப்பப்போ ட்ரை பண்ண எனக்கே பாவமாக இருக்கும். பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி எனக்காக எல்லாம் பண்ணி கொடுக்குதுன்ட்டு. இது வந்து எங்கே கிடைக்கும்? சென்னையில் கடையில் கிடைக்கும். என்ன மாதிரி கடை? லைக் சாட்ஸ் இங்கே எப்படி இருக்குமே நம்ம ஊரில் ஸ்ட்ரீட் ஃபுட்டா? தள்ளு வண்டியில எடுத்துன்னு வருவாங்களா? தள்ளு வண்டியில பேல்பூரி, பானிபூரி, காளான் அதெல்லாம். இங்க கூட தள்ளு வண்டி வரும். பேல்பூரி எல்லாம் செய்வாங்க. பேல்பூரி, டிக்கி பூரி அதெல்லாம் செய்வாங்க. ஆனா காளான்ன்றது யாரோ இந்த ரோட்ல இருந்து எடுத்துன்னு வந்து விக்கிறதுங்க. அதெல்லாம் நான் இங்க கண்ணால நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிறேன். எதுவுமே இல்ல. பாவு பஜ்ஜி கிடைக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தங்க மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு பொண்ணு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹல்சூர்ல வந்து ஒரு கடையில கிடைக்கும் சப்போஸ் காளான் இப்ப நீ செஞ்சு சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஊர்ல அந்த மாதிரி கடை இல்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்படி நீ இப்போ ஒருத்தர் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றல, பாக்கலாம் அது இருக்குதா எங்கன்னு போய் ஒரு வாட்டி பாக்கலாம். சப்போஸ் இல்லன்னா காளான் கடை நாம வைக்கிறோம் தமிழ்நாடு ஸ்டைலுன்ட்டு. நீங்க என்ன சொல்ற? கூட வந்து ட்ரை பண்ணுவோம். சக்சஸ் ஆயிடுச்சுனா எங்க அப்பாக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். சூப்பர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சாப்பிட்டு சொல்லிட்டு. இப்போ வந்து இங்க நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோம் எப்படின்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஷ்ரூமை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ்னா ஃபைனல் சொல்ல முடியாது. இப்போ அது ஃப்ரை பண்ணில இப்போ வந்து கொஞ்சம் ஆட்டம் அப்புறம் பிச்சு போடணும். கறிக்கிட்டு இருக்கீங்க. ஆஹா, அது வந்து நான் அந்த கலர் பா, அது இதாகல தீல, அது கலர் அப்படிதான். எல்லாத்தையும் வந்து பிச்சு போடணும். இப்போ வந்து கிரேவி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஊற்றணும். கைண்ட் ஆஃப் கோபி மஞ்சூரி மாதிரி தான். கரெக்டா மழை கிளைமேட் சூப்பரா இருக்குது. இப்போ வந்து சுட சுட காளானா சாப்பிடுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டா வேற லெவல் பா. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டு தூரம் வந்துச்சு. அப்படி போடக்கூடாது, கொஞ்சோண்டு பண்ணணும். அவ்வளோ என்னவா? 2 ஸ்பூன் போடணும். ஐயோ, நிறைய என்ன போட்ட போல. அட்டாக் மோனா. ஓ, சில்லுன்னு இருந்திருக்கும் அது, அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ காமெடி பண்ணி இந்த பொண்ணு ஏதோ அகரபத்தியை போயிட்டு பட்டாசு வைக்குவாங்களே. ஆனால் இது நல்லா வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன். கரெக்டாக மசாலாலாம் கரெக்டாக பிடிச்சிக்குது. ஏய் வாட் ஆர் யூ டூயிங்? பட்டாசு வெடிக்குதா? என்னமா பண்ற? என்ன கம்மி பண்ணிருக்கணும் போல. ரொம்ப சொல்றது நான் என்ன சொன்னேன்? ரொம்ப காயுது இல்ல என்ன? ஆமா ஆமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ இந்த பொண்ணு மேஜிக் பண்ணிருக்குது, பாப்போம். ஆனா எங்க எனக்கு காலாட்ட ஆசையா பேசுப்பா. ஏன் இதுதான். அப்போ இனிமே நீ என்ன ஆசைப்பட்டாலும் உன் கையால நான் செய்ய வைக்குவேன். எப்படி இப்போ தெரிதா? ஆக்சுவலா பாரு, நீ கேட்ட இப்போ உன்னால இப்போ நான் இந்த டிஷ்ஷஸ் தெரிஞ்சிச்சுல, இப்போ நானும் சாப்பிட மாதிரி ஆயிடுச்சுல. அடுத்தது கராப்பிலையா? சரி, வாயிலே வர மாட்டேங்குது. நீயே சொல்லிடு பிள்ளை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர். சூப்பர். ஓகே, போதும் ரொம்ப ஆயிடுச்சு. நீ சாப்பிட மாட்டேன், நாங்க சாப்பிட்டுருவோம். உன்னால கார முடியாது. அடுத்தது இது என்னது? குழம்பு பவுடர். கறி பவுடர். கறி பவுடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கறி பவுடர். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட்டுருங்க. டேஸ்ட்டுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும்ல. ஸ்மெல்லு நல்லா இருக்குது. ஷெஃப் நம்ம மம்மி தான். நம்ம வீட்டு தாமு அப்பா வந்து நம்ம மம்மி தான். அதை அவரு சாப்பிட்டு சொல்லுவாங்க, அவ்வளோ டாஸ்ட் அப்படியே ஒரு நாக்குல நிக்குது அப்படின்வாங்க.
அடுத்தது பெப்பர் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஷெஃப் தாமு ரெடி ஆயிட்டாங்க. பாவம் அவங்கள எவ்வளோ காஃபி குடிக்கல இன்னும். அதை பாலை வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் காஃபி குடிச்சிட்டு தான் ஏதா காளானா சாப்பிடுவோம். இல்ல காளானா சாப்பிட்டு காஃபி குடிப்பாங்க. கொஞ்சம் பெப்பர் ரொம்ப போடக்கூடாது, கம்மியா தான் போட்டுக்கிறேன். ரொம்ப போடக்கூடாது, அது கொஞ்சம் தான் போடணும். எப்பவுமே பெப்பர் இஸ் நெசசரி, பட் யூ ஹேவ் டு யூஸ் இட் லைட்லி. போதுமா பாருங்க? போதும் ரொம்ப வேணாம். அது சாஸ் மாதிரி. அது சாஸ் எப்படி இருக்கும் அது தாப்பா. சூப் எப்படி இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், அந்த லெவல்ல வந்தாதான் அது பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து திக் ஆயிடுச்சு. ஓகே, ஆமா சூப்பரா இருக்குது கிரேவி. இப்போ வந்து சாஸ் ஊத்தணும். என்ன சாஸ் அது? இது கெச்சப், டொமேட்டோ கெச்சப். ஓகே, டொமேட்டோ சாஸ்னு சொல்லு. டொமேட்டோ சாஸ். ஓகே, இது ஒண்ணு 2 ஸ்பூன் ஊத்தணும். சோ ஒரு பாக்கெட் நான் எங்ககிட்ட இது இல்ல, அதனால நம்ம கிட்ட சில்லி சாஸ் இருக்கு, டொமேட்டோ சாஸ் இல்ல. டொமேட்டோ சாஸ் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா, கவனிக்கல. சோ வந்து அதனால இந்த ஒரு இது சாஷே வந்து 1 ஸ்பூன் கணக்கு வருது, எடுத்து பார்த்தேன். அடுத்தது வந்துட்டு சோயா சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப என்னோட புரியுது. போதும். என்ன ஆவி பிடிச்சினுக்கிறியா? என்ன இது? இல்ல எனக்கு புரியல. பெரிய வெங்கடேஷ் பட்டி ஒரு ஸ்மெல் பண்ணி அப்படியே இது பண்ணுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா திக்கா நல்லா வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்மெல்ல சூப்பரா இருக்குது. அடுத்தது இதோ காளான் எப்படி சூப்பரா வந்துச்சுங்களா? சூப்பரா வந்துக்குது காளான். இதுதான் காளானா? ரோட்டு கடை காளான். இன்னும் ஆக்சுவலா கிரேவியா இருக்கும். இது ஓகே, நாங்க இது விரும்பி சாப்பிடுவோம். இது கோபி மஞ்சூரி மாதிரி இருக்கு. இன்னும் தண்ணி ஊத்தி இருக்கணும், நல்லா சுண்ட வச்சுக்கணும். அது நீங்க வந்து அதான் மசாலா பொரி டைப் மாதிரி. இது ஓகே, இது வந்து ட்ரை காளான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்துது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் தெரியாது, நம்ம வந்து டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். பாருப்பா, நீ என்ன சொல்ற? இது வந்து எங்களுக்கு நீங்க ரோட்டு கடை காளான்னு சொல்லி கொடுத்துக்கிற, சரியா? இது எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நாங்க ஹோட்டல்ல இந்த ஊர்ல கோபி மஞ்சூரி சாப்பிடுவோம்ல, இது கூட மஷ்ரூம் இது கூட இருக்குது இங்க. அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாத்துக்கோங்க. சூப்பரா இருக்குது. இப்போ வந்து இது டேஸ்டிங் பாக்குற டைம். ஷாரன் போட்டுற அப்படியே. ஷாரன் அது கோபி மஞ்சூரி. திஸ் இஸ் காளான், திஸ் இஸ் மஷ்ரூம். இன்னும் கிரேவியா வரும் மம்மி. ஆமா, கிரேவி. இது வந்து மோனா ஸ்டைல். ஆமா, இது சென்னை ஸ்டைல். அங்க ட்ரை பண்ணலாம். அது இது நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு சூப்பரா இருக்குது. நான் தான் சொல்றேனே, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு. இது ஷாரன் சொல்லுவாரு. அதான் சொன்னேன். ஆனா அவங்க டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். சரி, அது ட்ரை பண்ணிடலாம். இது நம்ம ஊர் ஸ்டைலு. ஷரண் சூப்பரா இருக்குது. நான் உள்ளே நான் பார்த்துட்டேன், அந்த ஒரு டேஸ்ட் எடுத்து வேலை போட்டேன் நான். சூப்பரா இருக்கு. சுட சுட இந்த வெதருக்கு சூப்பரா இருக்குது. குட் ஜாப் மோனா, வெரி குட் மோனா, சூப்பர் மோனா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் நேத்துல இருந்து இந்த டாபிக் ஓடி இருக்குது வீட்டுல. சரி, நம்ம மோனா செஞ்ச காளான் எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்றேன். மாமியும் ஷாரன் ஆல்ரெடி சூப்பர்ன்ட்டாங்க. நானும் உள்ள அந்த இது டாஸ் பண்றது தெரியுமா, அந்த டாஸ் பண்ற முன்னாடி சாப்பிட்டேன். டாஸ் பண்ற பிறகு நான் குட் ஜாப் மோனா. தேங்க் யூ. சூப்பர், நல்லா இருக்குமே. கத்துக்கணும். இப்ப இல்ல என்ன தெரியுதுன்னா, மோனா அப்படின்னா காளான் வாங்கி கொடுங்கன்னா மாமா கிச்சன் காளான் தானே வேணும். நெக்ஸ்ட் டைம் நான் டிஃபரெண்டா செய்யலாம். இன்னும் இது மேல கொஞ்சம் மிக்சரோ இல்ல மிக்சர் இல்ல கார்ன்ஃப்ளேக்ஸ். என்னது அது? கார்ன்ஃப்ளேக்ஸ். மிக்சர்ல அந்த அது ஃப்ளேக்ஸ் தான். ஓகே ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டேடி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு டேடிக்கு வந்து செஞ்சு காமிக்கலாம், செஞ்சு கொடுத்துக்கலாம். அது நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த ஆல்ரெடி டேடி அது டேஸ்ட் பண்ணுவாரு வந்துட்ட பிறகு டேஸ்ட் பண்ணுவாரு. அவர் எத்தனை மணிக்கு வருவாரு தெரியல இல்ல. ஸோ அதனால நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.